இது வந்து மெடிசின் பிளான்ட் மாதிரி யூஸ் பண்ணலாங்கய்யா. மாடி தோட்டமாக வளர்க்கலாங்க. இதெல்லாம் இது வந்து ராம் சீதாங்கய்யா. போச்சம்பள்ளி டு தர்மபுரி டு போச்சம்பள்ளி மெயின் ரோட்டில். இது வந்து சாத்துக்குடிங்கய்யா. இது ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 100 ப்ராஜெக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து அவங்க வந்து செடிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கடை பேர், கடை நேமு எல்லாமே நான் சொல்கிறேன். அவங்க ஆமாம் இல்லைங்கய்யா. ஆமாங்க. இது 3 கலரில் இருக்குங்கய்யா. ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு 3 கலரில் இருக்குங்கய்யா. இது வந்து ஒரு 6 மாதத்துக்குலாம் நமக்கு ஈல்டுக்கு வந்துருங்கய்யா. ஆமாம், 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு பிளான் பண்ணுங்கள். எப்படி வந்து இது உற்பத்தி நாம் அதாவது சும்மா ஒரு 2 அடிக்கு 2 வரைக்கும் குழி எடுத்து நார்மலாக நம்ம செடி நடுற மாதிரி நட்டால் வந்துடுங்கய்யா. மாடி தோட்டமாக வளர்க்கலாங்க. இதெல்லாம் ஒரு பெருசாக ஒரு பக்கெட், ஒரு 20 கிலோ கேஜியில் பக்கெட்டில் இருக்கிற மாதிரி போட்டு வளர்த்தா காய் இது வந்துடுங்க. இது மாடி தோட்டமே வளர்க்கலாங்கய்யா. நம்ம இது எவ்வளோ ப்ரைஸ் வருங்க? இது 100 ருபீஸுங்கய்யா. ஆமாங்கய்யா. ஓகே, வேறு செடி பார்க்கலாம். ஆங்கய்யா. அது பப்பாளிங்கய்யா. ஆரஞ்சு, கரிபலா. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன செடி, என்ன ரேட்டு? இது கரிபலாங்கய்யா. நம்ம வீட்டில் குழம்புக்கெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. இது வந்து நம்ம முள்சீத்தாங்கய்யா. இது வந்து மெடிசின் பிளான்ட் மாதிரி யூஸ் பண்ணலாங்கய்யா. நல்ல மெடிசின் பிளான்ட். நமக்கு பிளட் கம்மியாக இருந்தால் இந்த பழம் நம்ம சாப்பிட்டா பிளட் கண்டிப்பாக என்கரேஜ் ஆகுங்க. இது எவ்வளோ ரேட்டு? இது எல்லாமே மேக்ஸிமம் 750 அந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ரேட்டு ப்ரைஸ் இருக்குங்கய்யா. இது வந்து ராம் சீதாங்கய்யா. இதில் 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று விதைக்கன்று இருக்குது, இன்னொன்று ஒட்டுக்கன்று இருக்குது. ஒட்டுக்கன்று பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் பூவோடைய கடி செடி வருங்கய்யா. காயோடைய கடியே வரும். அதே வந்து விதைக்கன்று பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஒட்டு செடி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 மாதத்துலேயே காய் வந்துருங்கய்யா. 3 மாதத்துலேயே. நம்ம இது 150 வருங்கய்யா. ஆமாங்கய்யா. இது செரின்னு சொல்லுவாங்கய்யா. செரின்னு அதான் கிழக்கான்னு சொல்லுவாங்க. இது அதுதாங்க. இந்த கேக் மேலாம் வைக்குவாங்க இல்லைங்களா, செரி பழம், அந்த பழங்கய்யா இது. ஆமாங்க. இது செரி பழங்கய்யா. இது 150 வருங்கய்யா. ஒவ்வொரு ரேட்டு ஒவ்வொரு முறை வேறும் இறங்குங்கய்யா. இது மாதிரி இது நாவலுங்கய்யா. இதில் நாவலில் 2 வெரைட்டி இருக்குங்கய்யா. ஒன்று ஒயிட் நாவல், ஒன்று பிளாக் நாவல். அதில் இன்னொரு நாவல் வந்து பார்த்திங்கன்னா சீட்லெஸ்ஸும் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம வந்து விதை இருக்கிற நாவல் சாப்பிட்டா தான் நல்லா இருக்குங்கய்யா நமக்கு. இது மேங்கோ செடிங்கய்யா. மேங்கோவில் எல்லா வெரைட்டியும் கொடுக்கலாங்க. நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டியும் கிடைக்குங்கய்யா மேங்கோவில். ஆமாம், எல்லா வெரைட்டியும் கொடுக்கலாம் ஐயா. மேங்கோ ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ரேட்டு இருக்குங்கய்யா. அல்போன்சா, மல்லிகா, இந்த மாதிரி 10-15 வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குங்க. ஆமாங்க. ஆவரேஜ் ரேட் எவ்வளோ வரும்? அவரேட்டாக 120. அது கொடுக்கா புளிங்கய்யா. அது அதாவது கோணக்கான்னு சொல்லுவாங்க. அந்த புளிங்கய்யா. இது இது நெல்லிங்கய்யா. நெல்லியில் வந்து 3 வெரைட்டி இருக்குங்கய்யா. NH7, கிருஷ்ணா, காஞ்சனார் ஒரு வெரைட்டி இருக்குது. 3 வெரைட்டி இருக்குது நெல்லியில். நம்ம மேக்ஸிமம் நம்ம ஏரியாவில் வந்து NH7 தான் நிறைய வைப்பாங்க. ஈல்டு நல்லாயிருக்கும் NH7. ஆமாங்க. அதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது?
இது வந்து 85 வரைங்க. 85. இது என்ன செடி இது? இது வந்து நம்ம எலுமிச்சைங்கய்யா. எலுமிச்சில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று பாலாஜி, இன்னொன்று வந்து மார்க்கெட்டு. இது வந்து நம்ம நாட்டு செடி மாதிரிங்கய்யா. நமக்கு ஒரு 2.5 to 3 வருஷம் ஆகும் ஈல்டு வரத்துக்கு. அங்கே மார்க்கெட்டுன்னு இருக்குது. அது பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன செடியிலேருந்து ஷார்ட் பீரியட்லேயே காய் வந்துடுங்கய்யா. இந்த செடி பற்றி இது பலாங்கய்யா. இது கல்கட்டா வெரைட்டிங்கய்யா பலா. இது நமக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரோஸ் கலராக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வந்து 150 வரைங்க. 150. ஆமாங்கய்யா. இது எவ்வளோ மாதம் செடி? இது எவ்வளோ மாதத்தில் வந்து காய் வரும்? இது ஒட்டு செடிங்கய்யா. இது நமக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் செடிங்க. நமக்கு ஒரு 2 வருஷத்தில் ஈல்டு வந்துடுங்க இது. வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது? ஆரஞ்சு. ஓகே. இது வந்து ஆரஞ்சுங்கய்யா. இதுவும் ஒட்டு செடி தாங்கய்யா. இது நமக்கு ஒரு அதாவது சீசனுக்கு அது பூ எடுக்குங்கய்யா. மேக்ஸிமம் அங்கே பூவோட இருக்குது பாருங்கய்யா. நான் காட்டுறவாங்கய்யா, பூ இருக்குது. பாக்கெட் பாருங்கள். இது 12க்கு 12. இந்த செடி வச்சா நமக்கு ஒரு வருஷத்துல நமக்கு ஈல்டு வந்துடுங்கய்யா. ஆமாங்க. ஆ வெரைட்டி வந்து பகவான். உள்ள ரெட் கலராக வருங்கய்யா. ரெட் கலராக வருங்க. இது எவ்வளோ மாதம் செடி இது? இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் செடி இருக்குங்கண்ணா. 8 மாதம். ஆமாம். வந்து இப்போ எவ்வளோ மாதத்தில் காய் வரும்? இது வச்ச உடனே வருங்கய்யா காய். இதுவும் ஒட்டு செடி தான். நம்ம பறிச்சு விட்றணுங்கய்யா. 2 வருஷம் வரைக்கும் காய் விடக்கூடாது. செடி வந்து புஷ் ஆன பின்னாடி தான் காய் விடணும். ஆமாங்க. 2 வருஷத்துக்கு எதுவும் ஆமாங்க. பூ வந்தாலும் பறிச்சு விட்றணும். இது ப்ரைஸ் என்ன? இது ப்ரைஸ் 100 rupees. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே ஈச் ஒன் பை ஒன் நம்ம எல்லா செடி பார்த்தோம். எவ்வளோ ப்ரைஸு, இது எவ்வளோ மாதம் செடி, எவ்வளோ மாதத்தில் வந்து காய் வரும், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நம்ம நம்ம ஓனர்கிட்ட பேசலாம். அவங்க நம்ம கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க என்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, ஸோ குவான்டிட்டி வாங்கினா எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அது கேட்கலாம். ஐயா, இப்போ நம்ம கஸ்டமர் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் சென்னையிலேருந்து, ஆம்பூர்லேருந்து, வாணிமடியிலேருந்து இந்த மாதிரி வருவாங்க. ஸோ அவங்க வந்தால் நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க? நம்ம சேனல்லேருந்து வந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சார், 2 டிஸ்கவுண்ட் கொடுப்போம் சார். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்க. நான் கீழே ஓனர் நம்பரு, அட்ரஸ்ஸு எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணிவிட்டு எப்போ அவைலபிலிட்டி இருக்காங்க கால் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள், அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்குன்னா இந்த மாதிரி செடி யாருன்னா இந்த மாதிரி கார்டன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நியூ பிஸ்னஸ் பார்க்கலாம். அப்போ வரை டாட்டா, பை பை.